போச்சு. அந்த செல்வியோட சதி வலையில நீங்க தேவையில்லாம சிக்கிர கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லி எச்சரிக்கிறேன். இனிமே என்ன பண்ணணுமோ அதை நீங்க தான் பண்ணணும் அண்ணி. ஆனா இப்படி அழுதுட்டு மட்டும் உட்கார்ந்துருக்காதீங்க. அத பாக்குறதுக்கே மனசுல தெம்பில்ல அண்ணி. நீங்க எழுந்து போராடுங்க அண்ணி. அந்த செல்வியோட சதி திட்டத்தெல்லாம் முறியடிங்க. உங்களுக்கு பின்னாடி நான் பக்கபலமா இருக்கேன். ஆமா மகா, நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா எதிர்த்து நில்லு. அது என்ன தனி கொடுத்தனம் போறது? பொண்ணா பிறந்துட்டா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிறந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்லையா? எல்லா உரிமையும் பொண்ணுக்கும் சமமா இருக்குது. சட்டமும் அதைத்தானே சொல்லுது. இங்க பாரு, எப்படியாவது பேசி உன் புருஷனை முதல்ல இங்க வர வையே. இந்த வீட்ல நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். இந்த வீட்ல நீ எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்க. எந்த காரணத்துக்காகவும் நீ இந்த வீட்டை விட்டு போயிடவே கூடாது. எங்களுக்கு அதுதான் வேணும் மகா. சரிம்மா, அண்ணியே ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அண்ணி. எதுவா இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க, நாங்க வரோம். படுத்துக்கோங்க. வா அண்ணி ரெஸ்ட் எடுக்கட்டும். மகா பாவம். இவங்க சொல்றது சரிதான். நான் எதுக்கு அழணும்? உயிருக்கு உயிரா வளர்த்த தம்பியே பொண்டாட்டி பேச்ச கேட்டு மாறும்போது நான் ஏன் என் வாழ்க்கைக்காக மாறக்கூடாது? இவங்களையும் நினைச்சு நான் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கணும்? என் உரிமைக்காக நான் இனிமே போராடதான் போறேன். என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சால அந்த செல்வி, முதல்ல அவளை வீட்டை விட்டு துரத்துறேன். ஏங்க, என்ன பாருங்களேன். ஏங்க ஏங்க என்ன பார்க்க மாட்டீங்களா? என்கிட்ட பேச மாட்டீங்களா? இப்ப என்னங்க, நான் அக்கா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? நான் கேட்கிறேன். அக்கா கிட்ட மட்டும் இல்ல, நீங்க சொன்னா அந்த கீர்த்தி கிட்ட கூட மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா என்கிட்ட தயவு செஞ்சு பேசாம மட்டும் இருக்காதீங்க. நீங்க பேசாம இருக்கிறது அந்த நரகத்தை விட ரொம்ப கொடுமையா இருக்கு. வேலு, என்ன பேசுறீங்க? நான் உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச முடியும்? இங்க பாருங்க வேலு, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நான் நம்ம குடும்பத்தை நல்லதுக்காக தான் எல்லாமே செய்வேன்னு உங்களுக்கே தெரியும்ல. அவங்க உங்க அக்கா உங்களை தூக்கி வளர்த்தவங்க. சுத்தி நடக்கிற விஷயத்தினால பாவம் இப்ப அவங்க அவங்களாவே இல்ல. இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் கூட துணையா நிக்க வேண்டிய தம்பி நீங்க. அவங்க மனசை நீங்களே நோகடிச்சா அவங்க மனசு என்ன பாடுபடும் கொஞ்சம் யோசிங்க. அதனாலதான் வேலு, நான் உங்களை கட்டாயப்படுத்துறேன். முதல்ல அன்னிக்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அவங்கள நீங்க சந்தோஷப்படுத்துங்க. எப்படியாவது அவங்க கிட்ட சூழ்நிலையை புரிய வைங்க. இப்ப அதுதானே முக்கியம். இப்ப எதுக்கு முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இங்க பாருங்க வேலு, உங்ககிட்ட சண்டை போடாம நான் வேற யார்கிட்ட சண்டை போட முடியும்? அடிச்சாலும் புடிச்சாலும் உரிமையா உங்ககிட்ட மட்டும் தானே நான் பேச முடியும். என்ன முழுசா புரிஞ்சு வச்சுக்கிட்டதே நீங்க மட்டும்தான். அந்த நம்பிக்கையில தானே நான் உங்ககிட்ட சண்டை போடுறேன்.
சண்டை போடுறது மறுபடியும் உங்க கூட சேருது இப்படி எல்லாம் தானே நடந்துகிட்டு இருக்கு. நான் ஒன்னும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகலல. ஹலோ, அப்படி பிரிஞ்சு போயிடுவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஏங்க நீங்க என்னை எப்படி வேணா திட்டுங்க, சண்டை போடுங்க, அடிக்கிறதுனா கூட 4 அடி அடிச்சுக்கங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. அத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கு நீங்க அவ்வளவு முக்கியங்க. வேலு, அது எனக்கு நல்லா தெரியும். இனி இந்த மாதிரி உங்ககிட்ட நான் பேசாம இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, நீங்க எதுக்குங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, அக்கா மனசு கஷ்டப்பட்ட மாதிரி பேசுனதுக்கு அக்கா கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? இப்படிதான் சொன்னதை கேட்டாகணும். அப்புறம் இன்னொரு விஷயத்த மறந்துடாதீங்க. நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. தப்பி தவறி அன்னிக்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணுமே தவிர வேற எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. சரி. நல்ல புள்ளையா உங்க அக்கா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு சீக்கிரம் வாங்க. போங்க. பாத்தியாமா, நான் தான் சொன்னேன்ல, அந்த செல்வி இவனை மகா கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பான்னு. அதே மாதிரி நடக்குது பாத்தியா? ஆமாண்டி, நல்ல வேளை இவ அங்க வரதுக்குள்ள மகா கிட்ட எரியற நெருப்புல எண்ணெய ஊத்திட்டோம். இல்லன்னு வையே, தம்பி பாசத்துல அப்படியே உருகிருப்பா. இப்ப நாம பத்த வச்சதுல இவன் போய் அங்க கொஞ்சம் பேசினாலும் அவ அப்படியே டப்புன்னு பத்திக்குவா. சரிம்மா, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வா. அக்கா